போர் அடிக்குது, அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். டேய் பனானா சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட். நான் இன்ஸ்டாகிராம்ல பேக் குத்துனா வச்சுக்கோ, உன் அம்மால இன்ஸ்டாகிராமே பிளாஸ்ட். கத்திய வச்சுனே கைட்டெல்லாம் நான் கத்துக்கிறேன் கைட்டெல்லாம். டேய் பனானா சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்டி. நான் இன்ஸ்டாக்குள்ள வந்தேன், இன்ஸ்டாகிராமே பிளாஸ்ட். கத்திய வச்சுனே கைட்டெல்லாம் நான் கத்துக்கிறேன் கைட்டெல்லாம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வீடியோ போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. எலை வீடியோ ஒழுங்கா போடுங்க, இல்லனா மயிலே இறக்கு போடுறதா போட மாட்டேங்கிறா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. நண்பர்களே, இனிமே தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு சொன்னாலே தொடர்ந்து வீடியோ போட முடியாம போயிடுது. பல தடைகள், நடுவுல ஒரு ஸ்ட்ரைக் கூட வந்தது. நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நம்மால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. எவ்வளவு தடைகள் வந்தாலும் ப்ரோ ஐ டோன்ட் கேர். இனிமே தொடர்ந்து சொல்லக்கூடாது செஞ்சு காட்டுறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரி பண்ண கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நீ தான் இன்டர்வியூ சூரி 20 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாரு. நீ என்ன கஷ்டப்பட்ட? நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சிட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். நான் போய் இப்ப சூர்யா அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருந்து ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. இதுல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நான் அதுக்கான ஒரு நிலைமையில இல்ல. நல்லா நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த கொண்டு போவாங்க. ஏது நடிப்பு திறமையா? இந்த வாட்டர் மெலனை வாங்கி தப்புறது, அதுக்கப்புறமா வயித்தால போற மாதிரி முக்குறது, இதுக்கு பேர் நடிப்பா? வருமா செத்த குளுப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? முதல்ல படிப்புக்கும் நடிப்புக்கும் என்னையா சம்பந்தம்? சிலன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார், குனிய வச்சு சுற்றுவாங்களடா. நடிப்புக்கு தேவை திறமை. அது சூரிய அண்ணன் கிட்ட இருக்கு. உங்க கிட்ட என்ன இருக்கு? என்கிட்டப்பா 2 வாட்டர் மெலன் இருக்குப்பா. அட மலக்குறங்க. எங்க ஒரு சீன் நடிச்சு காமிங்க பாப்போம். சார் ரைட் பாருங்கப்பா. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங். கர்ணன் படம் இருக்குல்லமா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கண்ட நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது. பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. ஹே மேன், நெஞ்சு வலி நடிக்கிற உங்களுக்கு வரணும், பாக்குற எங்களுக்கு வரக்கூடாது. நல்ல வேலை இத பாக்குறதுக்கு சிவாஜி சார் உயிரோட இல்ல. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். ரோட்ல சோரில வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்தவரு. சூரி யாரு? சூரியனா லெவல்ல இருக்காரு. எங்க இருந்து வந்திருந்தாரு? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு, நான் வெயிட் பண்றேன். 1 வருஷம் மட்டும் தான் நடிக்கலாம். அதுக்கு முன்னாடி காலேஜ் லைஃப்ல எல்லாம் நான் கூட நாடகம் நடிச்சேன். என்னையா பேசிட்டு இருக்காரு இவரு? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு மிஸ்டர் வாட்டர் மெலன், நீங்க சொல்றபடி பார்த்தா நான் கூட தான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ புலி வேஷம் போட்டிருக்கேன். அப்போ நியாயப்படி என்னதான் புலி படத்துல ஹீரோவா போட்டிருக்கணும், கரெக்டா? இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருந்து ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. 30 லட்சம் கேக்குறேன் படத்துக்கு. நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை நீங்க தேடி போனீங்கன்னா அங்க நீங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலாம். ஆனா உங்க படிப்புக்கும் நடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு டாக்டர் வேலைக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்தாதான் நான் வேலைக்கு வருவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டேய் தலை நடிச்ச படம் ஜில்லா. எத தலை நடிச்ச படம் ஜில்லாவா? டேய் தலை நடிச்ச படம் ஜில்லா. அப்ப தளபதி நடிச்ச படம் பில்லாவா? இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். டேய் என்னடா மண்டே இது? இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஒரு பக்கம் ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டி இருக்கு, பின்னாடி ஹார்ட் ஸ்மைல் எல்லாம் போட்டு இருக்கு, காவா வேற தோண்டி வச்சிருக்கான். தலையில என்னங்க காவா தோண்டி வச்சிருக்கீங்க? படிக்கிற பசங்க மாதிரி முடி வெட்டி இருக்கலாம்ல. That one தேங்காய் பீஸ் in the mix. என்னடி இது? தலை சுத்துதோ? அவங்களுக்கு தலை சுத்துதோ இல்லையோ, பாக்குற எங்களுக்கு தலை சுத்துது. புதுசா வராங்க ஐயா.
டேய் மாங்காய் பழம் இருக்கும் ரொம்ப மஞ்சளா. ஏது பியா? பெங்களூர் அல்சூர் கிங் மேக்கர் சுரேஷ் மாமுகுட்டியா. மாமா குட்டியா? மாமா குட்டை அச்சாம்பா டேய் போடா. ஏன்னா சிக்கன் குத்தா புளிங்க வரும் கும்பலா, தூக்கி ஒண்ணு வச்சாருன்னா கண்ணு ஆயிடும் மங்களா. டேய் எனக்கு அந்த மாமா குட்டியும் தெரியாது உன்னையும் தெரியாது, இதெல்லாம் எதுக்குடா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் யார் தெரியுமா? மாவட்ட இருக்காருல. டேய் உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. தம்பி அங்க கையில பொருளோட ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பார்க்க எப்படி இருக்கான்? பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கானே. ஏய் அப்படிலாம் உண்மையை சொல்லக்கூடாதுப்பா, அவங்களாம் ரீல்ஸ் ரவுடிஸ் காண்டாயிடுவாங்க. டேய் படிக்க போனா படிங்கடா, அதை விட்டு போட்டு விரல எடுப்பேன் பொருள் எடுப்பேன்னு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி எங்க உசுறு எடுக்காதீங்கடா. ரீல்ஸ்ல சீனை போடுவானுங்க. ஸ்டீல் சாம வச்சு மட்டும் அடிக்க போறேன், என்னோட பேரை கேளு புள்ளல ஜெயில. நேர்ல ஆப்போனன்ட்ட கண்டா செதறி ஓடுவானுங்க. ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? விளையாட்டு பசங்க. சரிவா போலாம். ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது, என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும், என் கை மீசைய முறிச்சுக்கிட்டு. அதுக்கு முன்னாடி மீசை இருக்கணும். இதுல சோகம் என்னன்னா முகேஷுக்கு மீசை இல்ல. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit, I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till